அவள் நின்று அழுது கொண்டிருந்தாள். யோவான் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அவள் அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அப்போ எப்படி அழுதுருப்பா? பார்த்து பார்த்து அழுதா. அழுதுட்டு பாப்பா ஒருவேளை வந்துட்டார்னா. இதான் தேடல், இதான் தேடல். ஆமே, நம்ம வந்து பார்ப்போம். இல்ல, இன்னைக்கு லீடிங் இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு லீடிங் இல்லை. ஆண்டவர் வருகையில் சொல்லுவார், எனக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு லீடிங்கே இல்லை. ஆமே, அவ நின்று அழுவா. பாப்பா இப்ப பார்க்கும்போது அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 12வது வசனத்தை பாருங்கள். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இதுவரை எங்க பார்த்துட்டு இருக்கிறா? கல்லறைக்குள்ள அழுவா, பாப்பா அழுவா, குனிஞ்சு. ஏன் இப்ப திடீர்னு திரும்புறா? ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இதான் நின்று அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகுது. ஜீசஸ் வரும்போது உங்களால உணர முடியும், உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல, எஸ் இப்ப நான் தனியா இல்ல, யாரோ. அதான் இயேசுவை பத்தி யோவான் ஸ்நானன் பேசிட்டே இருக்கிறான் பாருங்க. பேசிட்டே இருந்தேன் சொல்றேன், நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் அங்க இருக்கிறார், அவர் வருவார், எனக்கு முன்னிருந்தவர் பின். அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஜீசஸ் அந்த கூட்டத்துல வந்து சைலண்டா அப்படியே நிக்கிறாரு. அப்படியே அவன் அதை ஃபீல் பண்றான். ஏன்னா யோவானுடைய தேடலே வார்த்தை தான். வார்த்தையை தேடுகிறவனுக்கு மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இதுவரை குனிஞ்சு குனிஞ்சு கல்லறைக்குள்ள பார்த்துட்டு இருந்தவா 2 தூதர்களை பார்க்கிறா. தூதர்கள் எங்கதான் நிக்கிறாங்க? இப்ப நம்ம தூதர்களை பார்த்துட்டோம் வைங்கள, எப்படி இருக்கும்? சிலருக்கு தூதர் கூட வேண்டாம், தூதர் போட்டு போன சிறகே போதும், அதை வச்சே காலத்தை ஓட்டிடுவாங்க. இவளுக்கு தூதரை பார்த்த ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டுறமா? நீ மனசாட்சியே இல்லையா? ஒரு பிரைஸ் லாட் கூட சொல்லல. தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கால் மாட்டுல தலை மாட்டுல. பேதுரு யோவான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போறாங்க. தூதர்கள் இருந்தாங்களா? இல்ல. இவ அழுகைய பார்த்து 2 தூதர்கள் ஆண்டவர் விடுறாரு. நிக்கல அழுக, எனக்கு அவர் தான் வேணும். ஏன்னா இயேசு உயிர் தெழுந்து யாரதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தெரியுமா? பிதாவை பார்க்கணும். பிதாவை பார்த்துட்டு திருப்பி வரணும். அதனால இயேசு என்ன பண்றாருன்னா 2 தூதர்களை விட்டு, சொல்லுமா அவன் அழுகைய சால்வ் பண்ணுங்க. எங்க சால்வ் பண்றதுக்கு? அந்த அம்மா சிலர் ஆள ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தூதனே இறங்கினாலும். ஆமே, தூதர்கள் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. ஒருவேளை நம்ம தான் எடுத்துட்டு போனோம்னு நினைச்சு இந்த அம்மா கல்லை மூடி நமக்கு இந்த கல்லறையில கதைய அவங்க ஜோமன் ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா வந்துருங்க, நம்ம கதை. ஆமே, என் ஆண்டவரை காணல, எனக்கு தெரியல, அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சது இங்கதான் நான் வந்தேன். இல்ல, என் கூட இருந்தவங்க எல்லாம் போட்டோம். இவளும் போயிட்டு திருப்பி வரா. ஏன்னா பேதுருட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரா. நான் அழுதுட்டே இருக்கிறான். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? இன்னும் அவளுக்கு புரியல இது ஜீசஸ். ஆனா அவளால ஃபீல் பண்ண முடியுது. உடனே சொல்றா, ஐயா
நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். அப்போ இவ்வளவு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இயேசு இன்னும் உயிரோடு எழும்பல்ல. ஆமென். உயிரோடு எழும்பாத இயேசுவை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இவளை பொறுத்த வரைக்கும் இப்போ இயேசுவால இவளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவால அவளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியலைன்னாலும் இயேசு வேணும்னு சொல்லி அழுறா. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான தேடல். எனக்கு இயேசு ஒண்ணுமே செய்யலைனாலும் எனக்கு இயேசு வேணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க, இதுதான் உண்மையான தேடல். 5 அப்பத்தை 5000க்கு அதிகமா கொடுத்துட்டு அடுத்த மீட்டிங்ல கொடுக்கல, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு மீட்டிங்ல சாப்பாடு போட்டாரு, அடுத்த மீட்டிங்ல சாப்பாடு போடல. சாப்பாடு போட்ட அன்னைக்கு உபதேசம் லகுவாய் தெரிந்தது, சாப்பாடு போடாத அன்னைக்கு உபதேசம் கடினமாய் தெரிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு அது மட்டும்தான் உண்டு. ஆமென். மற்ற நாளாவது ஆண்டவர் அது இதையும் ஃபர்ஸ்ட் நல்ல சுகமளிக்கும் கூட்டம். அவர் மனதுருகி எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தார். அடுத்த நாள் சரியான நானே என்னில் நிலைத்திருங்கள், நீ நிலைத்திருக்கணும், அப்படி இப்படின்னு பேசுறாரு பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க, அவனுக்கு தான் ஜீவன், நானே ஜீவ அப்பம். பார்த்துட்டே இருக்கிறாங்க, வேற அப்பம் இல்லையோ? இது கிடையாது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பான்னு சொல்லி எழும்பி போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. சீஷர்கள் மெதுவா நிக்கிறாங்க. ஆண்டவரே, பழைய போல பிரசங்கம் இல்லைன்னு நினைக்கிறேன், கூட்டம் குறையுது, மக்கள் போறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? அப்போ அற்புதம் நடக்கும் போது அவ்வளோ பேர் வராங்க. இயேசு அடிபட்ட போது ஒருத்தருமே இல்லை. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட போது யாருமே இல்லை. அப்படியும் ஒருவள் அழுது கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் இல்லை, அவங்க பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் அவரை மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா பாருங்க. அவளுக்கு கர்த்தர் தம்மை காண்பித்தார். அவரை கண்டடையும் வரை. அது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? பின்வாங்க மனம் இராது. பின்வாங்க மனம் இராது. இதேதான் இதற்கு கூடவே நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலும் 5வது அதிகாரத்திலும் இந்த சம்பவங்களை பார்க்க முடியும். 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. அடுத்த வார்த்தையை பாருங்கள், நான் எழுந்து. அவ்வளவுதான், தேடி பார்த்தேன். அதாவது சில பிரேயர் நம்ம அப்படி படுக்கையில் இருக்கும் போதே பிரேயர் பண்ணும் போதே நமக்கு ஃபீல் ஆகும், ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. சில நேரத்தில் படுக்கையிலேருந்து என்ன புரண்ட ஜோம் பண்ணாலும் கேட்காது. உடனே சரி இன்னைக்கு ஓடலை, அவன் எழும்புறா, அப்படிலாம் தூங்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் இந்த தேடலுக்குள்ளே வருகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பின்வாங்க மனம் இராது. அவ எழும்புறா. எழும்பி நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமநேசரை தேடுவே, தேடியும் நான் அவரை காணவில்லை. என் வாழ்க்கையில மறக்க முடியாத பல சம்பவங்கள் உண்டு. அதுல ஒரு சம்பவம் தான். ஒரு நாள் நைட்டு ஆரம்ப ஊழியத்துக்கு அந்த ஆரம்ப சில வருஷத்துல ஒரு சண்டே நைட்டு நினைக்கிறேன். நைட்டு பயங்கர டயர்டு, சரியான டயர்டு. அப்படியே கண்ணிலெல்லாம் அப்படி தூக்கம் அப்படி நிற்கிது. போய் படுத்துட்டேன். படுத்தா தூங்க விட மாட்டார். எனக்கு தெரியுது கண்ணில் எழும்பி இருந்தால் தூக்கம் வரும், படுத்தா தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி இன்னாண்டு வரை இது எனக்கு அவன் புரியவே இல்லை. சரி நம்ம ஜோம் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டு நைட்டு 1 மணி இருக்கும். வீட்டை விட்டு அப்படி வெளியெல்லாம் அப்போ இந்த சைடுலாம் கிடையாது, பழைய சர்ச் சைடில் நின்று
அப்படியே வானத்தை பார்க்கும்போது அப்படியே நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களா இருக்கு. அப்படியே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். இந்த நட்சத்திரம் அப்படி சொல்ற, இந்த நட்சத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இந்த நட்சத்திரத்தை நான் வானத்துல வச்சிருக்கிறேன், உன்னை என் கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. அப்படியே நைட்டு பாட வைக்கிறார். எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் மறைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் என்னை தாழ்த்தி உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நீரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே தேவ பிரசன்னம், அவ்வளவுதான், கண்ணில இருந்து கண்ணீர். அப்படியே போய் படுத்தேன், சூப்பர் தூக்கம். ஹல்லேலூயா. பல நேரத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்களை மிஸ் பண்ணும் போதுதான் ரொம்ப வலியா இருக்கும், ரொம்ப வலியா இருக்கும். ஆமென். இது தேவன் ரொம்ப நம்ம கிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கலங்க, எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் காணிக்கை பெட்டியில போட்டுட்டு போனா முடிஞ்சிடும். இல்ல, தேவன் எதிர்பார்க்கிறதே நம்மளங்க. ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும்? பெற்றோரை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு மாசம் மாசம் அவங்களுக்கு கொடுக்கறத மட்டும் கொடுத்துட்டு இருந்த அந்த பெற்றோருக்கு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் அப்படித்தானே, அப்படிதானே நியாயப்பிரமாணத்தையே மாத்தினாங்க. என்ன குர்பானா? எப்படின்னா சர்ச்சில் ரூபா கட்டினா போதும், பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அப்படின்னு ஒரு சட்டத்தை மோசே மூலம் அப்படியெல்லாம் சொல்லல. நியாய சாஸ்திரிகள் வேத பாரகள்லாம் அப்படி சட்டத்தை அவங்களுக்கு ஏத்தது போல